ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சரவாங்கிங்கிறது உங்களை மூட்டை மட்டும் பாதிக்கிறது இல்லைங்க. மூட்டை தாண்டி மற்ற உறுப்புகளையும் பாதிக்கலாம். உதாரணமாக உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு காமனாக வரக்கூடிய மற்ற உறுப்பு அப்படிங்கிற பிரச்சனைகளில் கண் தான் வந்து முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்துட்டு கண்ணில் வந்துட்டு வறட்சி வரும். உங்களுக்கு அந்த வறட்சி வந்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேஷனோ ட்ரைனஸ் அந்த மாதிரி இருக்கலாம். கண்ணில் மண் விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். கண்ணில் காலையில் எழுந்திரிச்சோன்னே அதிகமாக அழுக்கு சேரலாம். அடிக்கடி கண்ணில் வந்துட்டு செவந்து போகிறது, ஒரு எரிச்சல் இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்துட்டு இந்த நீர் சத்து வந்துட்டு கண்ணில் வந்துட்டு குறையிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை நீங்கள் வந்துட்டு ஐ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நம்ம வந்துட்டு அதுக்கான மெடிசின்ஸ் ட்ராப்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக ருமட்டாய்டு இருக்கிறவங்க வருஷம் ஒருக்கா கண்ணு செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த நீர் சத்து பற்றாக்குறைங்கிறது வாயில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உமிழ்நீர் சுரக்கிறதும் கம்மியாக இருக்கும். வாய் வறண்டு போயிடும். சொத்தப்பல் வரலாம், சீக்கிரமாக சொத்தப்பல் வந்துடலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிக்கா சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரவாங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாள்பட்ட வியாதிகள்லாம் வரும். ருமட்டாய்டு இருக்கிறவங்களுக்கு நாள்பட்ட வியாதிகளில் இந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நம்ம வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம்.